ഇസ്രയേലിന്റെ 39 വർഷ திட்டம், அமெரிக்காவின் நீண்டகால திட்டம், சவுதி அரேபியாவிൻ്റെ திட்டமும் கூட. இந்த சவுதி அரேபியாவில் இந்த பதவியேற்ற உடனே சவுதி அரேபியாவுக்கு போகிற சவுதி அரேபியா பட்டத்து இளவரசர் ஒரு 1 ட்ரில்லியனுக்குரிய முதலீடுகளை வர்த்தக ஒப்பந்தத்தை அமெரிக்கா செய்கிற அங்கேயே ஒரு விதை ஒன்று விதைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அடுத்தது, இந்த சர்வதேச ஒழுங்குன்றது சீனாவை முன்னிலைப்படுத்தி அதே நேரத்தில் அமெரிக்கா தன்னுடைய பொருளாதாரத்தையும் தொடர்ந்தும் பலவீனமாகிக் கொண்டிருக்கிறத தடுத்து நிறுத்த வேண்டிய தேவையும் நிர்பந்தம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு வியாபாரியான ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாவார அதுக்கு பிறகு உலகத்தில் உள்ள காட்சிகள் பரபரப்பாக மாறிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தான் இந்த ஈரான் அமெரிக்க யுத்தம் இல்லைனா ஈரான் இஸ்ரேல் யுத்தம் என்றதை கடந்து என்னுடைய பார்வையில் சீனாவை நோக்கிய அந்த படையெடுப்புக்கு முன்னோடியாக இருக்கிற அவர்களுக்கு ஆதரவாக இன்றைக்கும் பொருளாதாரத்தில் பரமாக இருக்கணும் என்று சொன்னால் அந்த மலிவு விலையில எரிபொருளை வேண்டிக் கொண்டிருக்கிற சீனாவுக்கு ஒரு செக்மேட் செய்ய வேண்டிய தேவை உருவாகும் பொழுது கன விடயங்களை உள்ளடக்கித்தான் இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதா நான் பார்க்கிறேன்.